பார்க்குறதுக்கு. இதை தமிழில் தவிட்டு சிலம்பன், தவிட்டு குருவி, நாட்டு பூனியல், கூனி, பன்றிக்குருவி, பூனைக்குருவி, நொல்லைக்குருவி அப்படின்லாம் கூப்பிட்றாங்க. இதுக்கு ஆங்கிலத்தில் காமன் பேப்பியர் அப்படின்னு பேர், இன்னொன்று எல்லோ பேப்பிலர் அப்படின்னு பேர் கூப்பிட்றாங்க. இது குருவி இனத்தை சார்ந்தது தான், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது அதிகமாக எப்பவும் சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும், கீச்சு கீச்சுன்னு கத்தும். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம அடிக்கடி பார்க்கலாம், தரையிலையும் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கும். இது ரெண்டாவது இது நீண்ட தூரம் இதால் பறக்க முடியாது. இது நகரம், கிராமம் போன்ற இடங்களில் வசிக்கும். காட்டுப்பகுதியில் வசிக்கிற இதை காட்டு சிலம்பன்னு கூப்பிட்றாங்க. இதோட நிறம் பழுப்பு சாம்பல் நிறம்தான், சற்றே வெளிர் நிறத்துலையும் காணப்படும். இது 23 சென்டிமீட்டர் வளரக்கூடிய தன்மை கொண்டது. இது ஆணும் பெண்ணுமே ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும், வித்தியாசம் தெரியாது. இதோட கண்கள் மட்டும் சற்று நீல நிறமும் வெள்ளையும் கலந்து ஒரு மாதிரி தெரியும். அப்புறம் இந்த பறவை தரையில் பார்த்திங்கன்னா, தரையிலையும் புதர் அருகிலையும் இருந்துக்கிட்டு மிகுந்த சத்தம் கொடுக்கும், சத்தம் அதிகமாக கொடுக்கும், கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கும். இது 7 விதமான ஒலிகளையும் இது எழுப்பும், சத்தம் கொடுக்கறது. அடுத்து இது புதர் இதுக்கடியில் இருந்தாலும் கூட்டமாகவே இருக்கும், உணவை தேடும். மற்றும் இது சில நேரம் அடர்ந்த காடுகளை விட இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மனித நடமாட்டம் இருக்கிற இடங்களில் தான் இது வசிக்கும். ரெண்டாவது இது மார்ச்சிலிருந்து ஜூலை மாதம் வரையும் தான் இதுக்கு இனப்பெருக்க நேரம். மற்றும் இது வருஷம் முழுசுமே இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பறவை தான். தரையிலிருந்து பார்த்திங்கன்னா இது 4 மீட்ரு உயரத்தில் ஒரு கப்பு மாதிரி, கோப்பை மாதிரி வடிவத்தில் குச்சியெல்லாம் வச்சு இது கூடு மாதிரி பண்ணிட்டு கூடு கட்டிட்டு அதில் சற்று நீல நிறத்தில் முட்டையிடும். 3 அல்லது 4 முட்டைகள் இடும். ரெண்டாவது இது அந்த முட்டைகள் 10லேருந்து 15 நாட்களுக்குள்ளேயே அது பொரிச்சிடும். அந்த குஞ்சுகளை இந்த 2 பறவையும் ஆணும் பெண்ணும் சேர்ந்தே தான் வளர்க்கும். ரெண்டாவது இது தென்னிந்தியாவில் அதிகமாக வாழக்கூடிய பறவை. இலங்கையில் தான் ரொம்ப அதிகமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இது எந்நேரமும் நல்லா சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை அந்த 7 விதமாக சவுண்டு கொடுக்கறதுனால இதை 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. இது பெரும்பாலும் தரையில் பார்த்திங்கன்னா தத்தி நடந்து ஓரளவுக்கு இது பண்ணிக்கிட்டே இருக்கும், ரொம்ப அதிகமாக வேகமாக பறக்காது. இதோட சாப்பாடு புழு, பூச்சி, ஓணான், அப்புறம் பூக்களில் இருக்கிற தேன், பழங்கள், அப்புறம் மனுஷ உணவு, அதாவது நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சம் போடுற உணவு எல்லாவற்றையுமே சாப்பிடும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது புழு பூச்சிகளையும் சாப்பிட்றதுனால அது இடத்த சுத்தம் பண்ணும். இன்றைக்கி நம்ம இது அடுத்து இது விடிகிறதுக்கு முன்னே 6 மணிக்கே இறை தேட கிளம்பிவிடும். நல்லா உடம்பையும் சுத்தப்படுத்தி வச்சுக்கிடும். இன்றைக்கி நம்ம